ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட் கூடவே வைகுண்ட துவார தரிசனம் பத்தின முக்கியமான தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் எல்லாமே இஷ்யூ பண்ணி கம்ப்ளீட் ஆகி கவுண்டர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டிடிடி அதை பத்தி முக்கியமான ஒரு சில தகவல்களும் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு 17ஆம் தேதி 18, 19 சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல நீங்க தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்ககிட்ட டிக்கெட் எதுவுமே இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்ம எப்போ தரிசனத்துக்கு போகலாம், இதை பற்றி எல்லா தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்ஸ்டன்டான அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலை தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரீசெண்டாக அங்கே தர்ஷன் போன எக்ஸ்பீரியன்ஸுமே ஷேர் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நமக்கு கிடைக்கிற எல்லா அப்டேட்ஸையும் இமீடியட்டாக உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணுறனால தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் எல்லா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அதோட லிங்க் இருக்கும், வேணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வைகுண்ட துவார தரிசனத்துக்கு கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதோட ஸ்டேட்டஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். 19ஆம் தேதி வரைக்கும் எல்லா டோக்கன்ஸுமே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சுட்டாங்க. எஸ்எஸ்டி கவுண்டர் ஜனவரி 20ஆம் தேதி அன்னைக்கு காலையில் தான் உங்களுக்கு 2 மணி போல தான் ஓப்பன் ஆகும். 20ஆம் தேதிக்கான ஸ்லாட்டு தான் கொடுப்பாங்க. அதனால உங்களுக்கு சனி ஞாயிற்றுக்கிழமையில ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா டோக்கன் இல்லைங்க. ஸோ அதனால நீங்கள் உங்களோட பிளானிங்கை போஸ்ட்போன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம வைகுண்ட துவார தரிசனம் முடிகிற வரைக்குமே டிக்கெட் இல்லை அப்படின்னா நம்மள தரிசனத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்கள் போகிறதுமே சுவாமி பார்க்க முடியாது, லோக்கல் ஏதாவது கோவில்ஸ் மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். முக்கியமான அப்டேட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எல்லா வைகுண்ட துவார தரிசனத்துக்கான எல்லா டோக்கன்ஸும் கம்ப்ளீட் ஆகி கவுண்டர்ஸ் க்ளோஸ்ட் ஆகிடுச்சு. தரிசன டிக்கெட் இல்லாத பக்தர்களுக்கு ஜனவரி 20ஆம் தேதி வரைக்கும் திருமலைக்கு வராதிங்க, வந்தால் தரிசனம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி சொல்லியிருக்காங்க. 19ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுக்க மாட்டோம். அதாவது 19ஆம் தேதி உங்களுக்கு கவுண்டர் ஓப்பன் ஆகாது. அதுக்கு பதிலாக 20ஆம் தேதி காலையில் 2 மணிலேருந்து ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் எப்பயும் போல் கீழ் திருப்பதியில் கொடுப்பாங்க. ஸ்ரீவாரி மெட்டிலையுமே 19ஆம் தேதி வரைக்கும் தான் கவுண்டர் க்ளோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 20ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு டிக்கெட்ஸ் இஷ்யூ ஆகும். அதே போல் ஜனவரி 21ஆம் தேதி தரிசனத்துக்கு ஸ்ரீவாணி கவுண்டர்கள் ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் 20ஆம் தேதி உங்களுக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி திருமலால கொடுப்பாங்க. அதே மாதிரி ஜனவரி 21ஆம் தேதி தரிசனத்துக்கு ஜனவரி 20ஆம் தேதி அன்னைக்கு விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 20ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நேரடி சர்வதர்ஷனம் காலையில் சுப்ரபாத சேவா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அலோவ் பண்ணுவாங்க. 20ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு மறுபடியும் எல்லா தரிசனங்களுமே நார்மல் ஆகிடும். நம்ம டிக்கெட் இருக்குது இல்லை அப்படின்ற பட்சத்தை தாண்டி நம்ம தாராளமாக தரிசனத்துக்கு போகலாம். யாரும் நாளைக்கு நாளான்னைக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கும்னு சொல்லிட்டு போகாதீங்க. எல்லாமே கம்ப்ளீட் ஆகி கவுண்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 20ஆம் தேதி ஏர்லி மார்னிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு டோக்கன் அப்படின்றதே கிடைக்கும். அதுக்கு அடுத்து நேற்று தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தோன்னா 67,115 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கனில் இன்றைக்கி கூட ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாரு, ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டில் தர்ஷன் பார்க்கும்போது ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்தில் தர்ஷன் பார்த்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட்டிங்குமே பார்த்தோன்னா 300 ரூபா தரிசனம் எஸ்எஸ்டி டோக்கன் எல்லாமே வெயிட் பண்ண வச்சாலும் 1 மணி நேரம் தான். ஆனால் க்யூவில் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த லைன் மூவிங்கே கிட்டத்தட்ட நேற்றுலாம் ஒருத்தர் 6 மணி நேரமாக ஆகியிருக்கு உங்களுக்கு தரிசனம் பார்க்குறதுக்கு. பட் குயிக்காக விட்டால் பார்க்கலாம், ஏன்னா டிக்கெட் இருக்கிறவங்க மட்டும்தான் தரிசனம் போகிறாங்க. பட் எதனால இவ்வளோ ஸ்லோ ஆகுது அப்படின்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் 8:30 மணியோட ஸ்டேட்டஸ்க்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதிக்கான ஸ்லாட்டு ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. எல்லா டிக்கெட்ஸுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு 20ஆம் தேதியிலேருந்து டோக்கன் கொடுப்பாங்க. ரூம் எடுக்கிறதுக்குமே ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, டிக்கெட் கேட்குறாங்க. ஸோ எஸ்எஸ்டி டோக்கன் இல்லைனா 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு சிஆர் ஆஃபீஸில் காலையில் டைமில் க்ரௌடு ஹெவியாக இருக்குது. காலையில் ஒரு 4 மணி 5 மணிலாம் பார்க்கும்போது க்ரௌடு ஹெவியாக இருக்குது. ஒரு சிலர் மத்தியானத்துலேயும் போயிட்டு ரூம் எடுத்திருக்காங்க. ஆனால் ரூம் அலாட் ஆகக்கூடியதுக்கான டைம் தான் ரொம்ப லேட் ஆகுது. ஏன்னா இன்றைக்கி ஒருத்தர் கூட ரூம் புக் பண்ணிவிட்டு எனக்கு இது வரைக்கும் மெசேஜ் வரல, மதியானம் 1 மணிக்கு புக் பண்ணி ஈவினிங் 4:30 மணிக்கு தான் ரூம் இந்த பார்த்திங்கனாவே தெரியும். தற்போது 4:30 மணிக்கு தான் எனக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜே வந்துச்சுன்னு சொல்லியிருந்தாரு. இவர் 1 மணிக்கு ரூம் புக் பண்ணியிருக்காரு. மதியம் 1 மணி அளவில் திருமலை தங்கும் இடத்திற்கான டோக்கன் கிடைச்சிருக்கு. ஆனால் இன்னும் எனக்கு அலாட் ஆகலைன்னு சொல்லியிருக்காரு. அப்போ 1 மணிக்கு கிடைச்சது 4:30 மணி, சுமார் 3 மணி நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு ரூமே அலாட் ஆகியிருக்கு. ஸோ அதுக்காக கூட நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க.
இது டிடிடி கொடுத்துருக்கக்கூடிய அஃபீஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா அப்பீல் டு டிவோட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வைகுண்ட துவார தரிசனத்துக்கான டிக்கெட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எஸ்எஸ்டி டோக்கனுக்கான கவுண்டர் 20ஆம் தேதி அன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து திரும்பியும் ஓப்பன் ஆகும். 19ஆம் தேதிக்கு திரும்பவும் இஷ்யூ பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து டோக்கன்ஸ் இல்லாதவங்க திருமலாவுக்கு வந்தாலும் நீங்கள் தரிசனம் பார்க்க முடியாது. நேரடி சர்வ தரிசனத்துக்கான கியூ லைன் வந்து ஜனவரி 20ஆம் தேதியிலேருந்து தான் திரும்பியும் வந்து அலோவ் பண்ணுறோன்னு சொல்லி அவங்களே அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஏப்ரல் மாதத்துக்கான தரிசன டிக்கெட் புக்கிங்கில் லேட்டஸ்டான இன்னொரு புக்கிங்கும் டிடிடி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு முறை திருமலையில் முக்கியமான சில ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும். அதில் வந்து ஆர்ஜித சேவாஸ்க்கு கீழே அந்த டிக்கெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏப்ரல் மாதம் அப்படின்றது வந்து வசந்தோற்சவ விழா அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். இந்த ஆனுவல் வசந்தோற்சவ விழாவுக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட்டும் டிடிடி அவங்களோட புக்கிங் போர்ட்டலில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்டும் புக் பண்ணலை, சப்போஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தா கூட 180 நாள் டைம் கேப் முடிஞ்சிருச்சுன்னா இந்த ஏப்ரலில் வரக்கூடிய வசந்தோற்சவ விழா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து சுபதம் என்ட்ரி வழியாக தான் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. 300 ரூபா தரிசன டிக்கெட் தான் இதுவும். ஏன்னா ஆர்ஜித சேவா எல்லாமே 500 ரூபா அந்த மாதிரி தான் வரும். ஆனால் வசந்தோற்சவ விழா டிக்கெட் வந்து 300 ரூபா தான் ஒரு ஆளுக்கு வரும். இது வந்து 10, 11, 12 3 நாள் வந்து நடக்கும். நீங்கள் எந்த டேட்டில் வேணுமோ புக் பண்ணிக்கலாம். 21ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறதா டிடிடி சொல்லியிருக்காங்க. இந்த வசந்தோற்சவ விழா டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த சேவாவும் பார்த்துக்கலாம், அதே சமயம் மூலவர் தரிசனமும் பார்த்துக்கலாம். ஜெயன் விஜயன் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் மற்ற 300 ரூபா தரிசனத்தை விட இது கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம டைம் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான ஃபெஸ்டிவல் இந்த வசந்தோற்சவ சேவா. மற்ற புக்கிங் பற்றின அப்டேட் எல்லாம் நான் ஏற்கனவே வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன டிக்கெட் வேணுமோ அதுக்கேற்ற டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் அதுக்கு அடுத்து வந்திருக்க முக்கியமான அப்டேட். ஸோ முன்னாடி நம்ம அப்டேட் பண்ண விஷயத்தையும் டிடிடி ப்ரெஸ் ரிலீஸாகவே நேற்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். திரும்பவும் வந்து எப்போ எஸ்எஸ்டி டோக்கன் விஐபி தர்ஷன் இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க லேட்டஸ்ட்டான அப்டேட். யாராவது திருமலைக்கு தர்ஷன் போகிற பிளான் இருக்குது, சாட்டர்டே சண்டே போகிறீங்கன்னா உங்ககிட்ட டிக்கெட் இருந்துச்சுன்னா ட்ராவல் பண்ணுங்கள். டிக்கெட் இல்லைங்க, ஸோ அங்கே இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் தான் வாங்கிட்டு பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தரிசனமே பார்க்க முடியாது. உங்களுக்கு 20ஆம் தேதி ஜனவரி 20ஆம் தேதி திங்கக்கிழமையிலேருந்து தான் எல்லாமே ரீஸ்டார்ட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இதுதான் இன்றைக்கான முக்கியமான அப்டேட். நீங்களும் துவார தரிசனத்துக்கு தரிசனம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏப்ரல் மாதத்துக்கான புக்கிங்கும் பிப்ரவரி மாதத்துக்கான ஹோமம் டிக்கெட்டோட புக்கிங் அப்டேட் எல்லாமே வந்துருச்சு. டேட்டெல்லாம் பார்த்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கிங்கில் டவுட் இருக்குன்னா நம்ம ஏற்கனவே வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம், அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.